ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டெத் மார்ச் டு தி parallel வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் தான் கதையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு புரியலன்னாலும் போக போக புரிய ஆரம்பிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெத் மார்ச் டு தி parallel வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 5. ஹலோ சாட்டோ, என்னோட பேரு ஆரிசா. நான் இனிமே உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்றா. இவங்களை பாக்குறதுக்கு ஜாப்பனீஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜாப்பனீஸ்ல போயிட்டு அந்த பொண்ணு காதுல ஒன்று சொல்லுவோம். அந்த பொண்ணு வந்து பயப்படுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு உன் தலைக்கு மேல ஸ்பைடர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாப்பனீஸ்ல சொல்லியிருப்பான். ஏன்னா ஜாப்பனீஸ் பொண்ணுங்க எல்லாருமே ஸ்பைடருக்கு பயப்படுவாங்க. இப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்களையுமே வந்துட்டு நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்துருந்தான். ஒருத்தி பேரு ஆரிசா, இன்னொருத்தி பேரு லூலு. இவங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு ஜாப்பனீஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இப்போதைக்கு அவங்க கிட்ட எதுவுமே கேட்கல. இப்போ நம்ம ஹீரோ கூட இருக்கிற மற்ற ஸ்லேவ்ஸும் வந்துட்டு புதுசா வந்திருக்கிற அந்த ரெண்டு ஸ்லேவ்ஸ் கூட இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஹே லீசா, அவங்க கிட்ட நல்லபடியா பழகு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஆரிசா வந்துட்டு அந்த மத்த ரெண்டு பேரும் கியூட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கா. அந்த ஆரிசா அப்படிங்கிற அந்த பொண்ணோட கேரக்டர் வந்துட்டு டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. இது எல்லா பொண்ணுங்களுமே நம்ம ஹீரோவோட ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ கூடவே தான் அவங்க இருக்காங்க. இந்த ஆரிசாவை பார்த்தா இடத்துல இருந்து வந்திருக்கிற ஜாப்பனீஸ் பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஆனா இவங்க முன்னாடி எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருக்கவோ, லூலோ அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு பசிக்குது. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேட்கவோ ஒவ்வொருத்தங்களும் ஒன்று ஒன்று சொல்றாங்க. ஸ்லேவ்ஸ் யாருக்குமே தனக்கு என்ன வேணுங்கிற சாப்பாடு டிசைட் பண்ற ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்கறா. ஆனா இங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதை சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போறாங்க. வெரைட்டியா நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு, எல்லாரும் சாப்பிடுங்க நம்ம ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஆரிசாவோ லூலுவோ ப்ரேயர் பண்றாங்க. அதை பார்த்துட்டு மற்றவங்களும் ப்ரேயர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்க்குறான். அது ரொம்பவுமே டேஸ்டாகவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கு. பரவாயில்ல, இந்த சாப்பாடுல ஹை நியூட்ரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை செக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ லீசா வந்துட்டு ஃபேவரட்னு சொல்லி கேட்ட கிரில் சிக்கன் அந்த இடத்துக்கு வருது. ஓ இது ரொம்ப காரமா இருக்கு ஆனாலும் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் டாமாவும் சொல்றாங்க. மற்ற எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்பதான் நோட்டீஸ் பண்றான். அவங்க ஸ்லேவ்ஸ் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. நான் வெளியே போயிட்டு வரேன்னு ஹீரோ சொல்லுவோம். அவங்களும் வரேன்னு சொல்றாங்க. நீங்க சாப்பிடுங்க, இது என்னோட ஆர்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்களுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வரான். வரும்போது கிரில் சிக்கன் வாங்கிட்டு வரான். சின்ன டம்மி ஹியூமன்ஸ் எல்லாருமே சாப்பிடாம இருக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அவங்களுக்காக போயிட்டு இந்தாங்க இதை ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு டம்மி ஹியூமன் கிட்ட கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோ கூட இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே வேற லெவல்ல ட்ரெஸ் போட்டு கியூட்டா இருக்கிறாங்க. சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு போறான். ஆனா இவங்க எல்லாரும் தங்குறதுக்கு அங்க ரூம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது போக அந்த இடத்துல நிறைய பேர் வந்துட்டு டம்மி ஹியூமன்ஸை வெறுக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மாஸ்டர் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிசா வந்துட்டு இதோ நிக்கிற அந்த டெமி ஹியூமன்ஸ் எல்லாருமே உங்க சோல்ஜர்ஸ் அந்த லேப்ரின்குள்ள மாட்டிருக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசுறா. உடனே அவங்களும் ஆமா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நார்மலா இருந்தாங்க. பாத்தீங்களா மாஸ்டர், நான் உங்களுக்கு ரொம்பவோ யூஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிசா சொல்றா. இப்போ டம்மி ஹியூமன்ஸ்க்கு வந்து வெளியே ஒரு ரூம் மாதிரி கட்டி கொடுத்து ஏதாச்சும் ஆபத்துனா உடனே என்ன கூப்பிடுங்க, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில மட்டும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். அப்போ லூலு வரவும் பரவாயில்ல நானும் என்னோட ட்ரெஸ்ஸை கழட்டிக்கிடுவேன், நீ மற்ற மாஸ்டர் கிட்ட நடந்துகிட்ட மாதிரி என்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க எனக்கு எந்த ஒரு சர்வீஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களை எதுவும் தப்பாலாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஒரு ஸ்லேவா நாங்க இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆரிசா சொல்றா. லூலு வந்து ஹாப்பியாகி ஆளரா. இதோட உன்னோட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்போ லூலு போய் தூங்கிட்டா. நம்ம ஹீரோ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ஹீரோவோட பாடி அவனோட கண்ட்ரோல்லே இல்ல. உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹரிசா உன்னோட மேஜிக்கை நிறுத்து அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறான். அப்படியே டக்குன்னு மேஜிக்கை தடுக்கிற ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்றான். இன்னைக்கு மட்டும் இந்த பிரெயின் வாஷிங் மேஜிக்கை நீ 2வது தடவையா பயன்படுத்துற. ஃபர்ஸ்ட் போக்கோ டாமாக்காக அந்த மக்கள் கிட்ட பயன்படுத்தினா இப்போ ஏன் கிட்ட பயன்படுத்துற, எதுக்காக இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு ஸ்லேவா என்னோட மாஸ்டரை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுதான் என்னோட மிஷன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவோம். ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதனால மட்டும் இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு, நீ ரொம்பவும் நல்லவனா இருக்க, எனக்கு உன் மேல கிரஷ் வந்துச்சு. அது போக ஒரு ஸ்லேவோட கடமையே தன்னோட மாஸ்டரை நல்லபடியா பாத்துக்கிட்டு தான். அது போக நீ என்ன மாதிரி ஜப்பான்ல இருந்து தானே வந்திருக்க, அவனோட பிளாக் கலர் ஹேரை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்பவும் கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஓ அதுக்காக தான் இப்படி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளோட கண்ணத்தை பிடிச்சு இழுத்துட்டு இனிமே என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ எந்த மேட்ச்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆர்டர் போடுறான். அவ்வளோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆமா நீ என்ன மாதிரி ரீஎன்கார்னேஷனா இல்ல உன்னை சமன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. நான் பாக்குற 2வது ஜப்பான் ஆள் நீ தான். லூலுவும் ஒரு ஜப்பான் பொண்ணு தான். அவ மட்டும் இந்நேரத்துக்கு ஜப்பான்ல இருந்தானா ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆயிருப்பா, அந்த லெவலுக்கு அவ செம கியூட்டா இருக்கால அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹே ஆரிசா, நான் ஒரு சமனா இல்ல ரீஎன்கார்னேஷனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இடத்துல இறந்து போய் சின்ன குழந்தைய எங்க பிறந்தேன்னா அது ரீஎன்கார்னேஷன், அதே உடம்பு அதே ட்ரெஸ்ஸோட அப்படியே எங்க வந்தேன்னா அது சமன் அப்படின்னு அவ சொல்றா. ஒருவேளை உன்னை சமன் பண்ணியிருந்தாங்கன்னா நீ இடத்துல எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் எந்த இடத்துலயும் இருப்ப, அதே ட்ரெஸ்ஸோட தான் வந்திருப்ப அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனா என்னோட கதை அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அட்லீஸ்ட் இந்த உலகத்துக்கு வரும்போது ஏதாச்சும் சமனிங் சர்க்கிள்குள்ளேயாச்சும் நின்னியா அப்படின்னு கேட்கவும் அதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ஸ்கில் பாயிண்ட்ஸும் ரொம்பவும் கம்மியா இருந்ததுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா அது என்ன கேஸ்னு எனக்கு தெரியல அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ எப்படி ஸ்லேவா மாறின அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. பார்த்தா ஜீனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்கறான். பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ கூட படுத்திருக்காங்க. நீ எனக்கே துரோகம் பண்றல சீட்டர் அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஜீனா அங்கிருந்து போயிருந்தா. நல்லா மாட்னியா அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்கவும் டக்குன்னு நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜன்னல் வழியா குதிச்சு ஜீனாவோட கையை பிடிச்சிட்டு, இங்க பாரு ஜீனா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அவங்க என்னோட ஸ்லேவ்ஸுங்கிறதுனால தான் என் ரூம்ல தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டாப்பிக்கை மாத்திட்டு, ஹே இன்னைக்கு பார்க்க நீ ரொம்பவும் வித்தியாசமா அழகா இருக்கிறியே அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா தேங்க்ஸ் அப்படின்னு ஜீனா சொல்லவும், புதுசா ஒரு ட்ரெஸ் கடை பார்த்தேன் அங்க போமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஓ கண்டிப்பா போலாமே அப்படின்னு சொல்லி ஜீனா ஹாப்பியாகிறா. ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டீங்க போலியே அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்கவும், எல்லாம் ஒன்னாலதான் சரி எல்லாரையும் போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி ஆரிசா எப்படி ஸ்லேவ் ஆனா அப்படிங்கிற கதையை நேற்று நைட்டு நம்ம ஹீரோ கேட்டுப்பா. அவளும் சொல்லியிருப்பா. இடத்துல இருந்த அந்த மெமரியை வச்சு இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணலாம் ட்ரை பண்ண எல்லாமே ஃபர்ஸ்ட் நல்லா தான் போச்சு. ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு பெரிய பிரச்சனையே கிரியேட் ஆச்சு. என்னோட அப்பா அம்மா ராஜாவா இருந்தாங்க. அவங்க 2 பேரையுமே கொன்னுட்டாங்க. என்னையவும் லூலுவையும் ஜெயில அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா டீமன் லார்ட் வந்துட்டு எங்களோட கேஜலையே மொத்தமா எரிச்சிட்டான். நானும் லூலுவும் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு காட்டு வழியா போனோம். எங்களுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்கல. சாப்பாடு இல்லாம நாங்க சாகர கண்டிஷனுக்கு போனோம். அப்பதான் அந்த ஸ்லேவ் மெர்ச்சன்ட் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. லூலு டயர்டா இருக்கா, ரூம்லயே தூங்குறான்னு சொல்லவும், சரி ஓகே இந்த துட்டை வச்சு உங்களுக்கு தேவையான பொருளை வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஆரிசா கிட்ட கொடுத்துட்டு, லீசா நீ தான் எல்லாரையும் பொறுப்பா பாத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் என்னோட மேஜிக்கை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்கிறா. ஓ ஆமா நான் உன்னை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தல, சரி ஓகே யூஸ் பண்ண நம்ம ஹீரோ பெர்மிஷன் கொடுக்குறான். அவங்க ஸ்லேவா இருந்தாலும் அவங்க இஷ்டப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் ஒன்று வெளியே வருது. அந்த இடத்துக்குள்ள பார்த்தா ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த புதுசா காட்டின அந்த பொண்ணு யாரு, அதுக்கப்புறமா அது மான்ஸ்டரா இல்ல என்னது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.